தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெளித்துறை பணியிடங்கள், உள்துறை பணியிடங்கள்னு நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ்க்கெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பொறுத்தளவுக்கு 27/1/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி 28/2/2020. இந்த மாதம் கடைசி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பதவியின் பேர் பாருங்கள், தட்டச்சர் டைப்பிஸ்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 18,500 ரூபாயிலிருந்து 58,600 வரைக்கும் சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணலாம். இது கூடவே உங்களுக்கு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வேணுங்க. அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர், இல்லைனா தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோயர், இல்லைனா இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர், இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடவே நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சிஓஏ எக்ஸாமில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டோ இல்லைனா கணினி சம்மந்தமான டிகிரியோ டிப்ளமோவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காவலர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 70 வேக்கன்சிஸ் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு ஆண்கள் 60 பேரும் பெண்கள் 10 பேரும் கேட்குறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து கூர்க்கா பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 2 காலி பணியிடங்கள். அடுத்து ஏவலால் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 2 காலி பணியிடங்கள். ஸோ இந்த கூர்க்கா பொறுத்தளவுக்கு அதே மாதிரி சேலரி தான். இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து உபகோயில் பெருக்குவர், கால்நடை பராமரிப்பாளர், உபகோயில் காவலர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரியே 10,000 31,500 வரைக்கும் சேலரி. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்துறை பணியிடங்கள், அதாவது கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உள்துறை பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் திருமஞ்சனம், முறை ஸ்தானிகம், ஓடல், தாளம், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் மினிமம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். இது கூடவே அந்தந்த போஸ்டிங்ஸ்க்குரிய ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஏதோ ஒரு சமய நிறுவனங்களில் நீங்கள் பயிற்சி எடுத்ததற்கான சான்றிதழோ வேணுங்க. அடுத்து தொழில்நுட்ப பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தொழில்நுட்ப உதவியாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 20,600 ரூபாயிலேருந்து 65,500 வரைக்கும் சேலரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ளம்மர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்தளவுக்கு 18,000 56,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஐடிஐ ப்ளம்மர் ட்ரேடில் முடிச்சுட்டு மினிமம் ஒரு 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை 2 வருஷம் அப்ரெண்டிஷிப் பண்ணியிருந்தாலோ அப்ளை பண்ணலாம். அடுத்து உதவி மின் பணியாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஐடிஐ பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் இல்லைனா வயர்மேன்லேயும், டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஹச் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 109 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த 109 வேக்கன்சிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 18 45 வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் நீங்கள் இருக்கணும். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நன்னடத்தை சான்றிதழ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட கல்வி சான்று, வயது சான்று, உடல் தகுதிக்கான மருத்துவ சான்று, 2 நன்னடத்தை சான்று, இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு இந்த பிடிஎஃப்ல இதற்கான அனுப்ப வேண்டிய முகவரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்முமே இருக்குது. அதையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.